கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, 6 மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த 7வது மாதம் ஜூலை மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையின் மாதம், இந்த மாதம் ஒரு மேன்மையின் மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் நினைச்சிங்களோ அதெல்லாம் நடக்க போகிறது. 7 என்றால் பரிபூரணம் என்று பொருள். இந்த 7வது மாதத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை யோவேல் 2:26 பின்பகுதி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதை இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரே, ஆனால் என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதை இல்லை. நீங்கள் நானும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டிய ஒரு சின்ன காரியம் ஒன்று உண்டு. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 31:1, சங்கீதம் 25:2, சங்கீதம் 71:1. இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், ஏனென்றால் உம்மை நான் நம்பியிருக்கிறேன். என் தேவனே, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். என்ன காரியம்னா, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். 3 காரியம் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்ய போகிறார். ஃபஸ்ட்டு, விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதை இல்லை. ரோமர் 10:11 நீங்கள் வாசித்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. பைபிள் ஒரு காரியத்தை சொல்லி இருந்துச்சுன்னா அது கட்டாயம் நடக்கும். இப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து கிளைம் பண்ணலாம், ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. வேதம் ஒரு காரியத்தை சொன்னால் அதை பரலோகம் நிறைவேற்றும். அதுதான் பரலோகத்தினுடைய சட்டமே, வேத சட்டம்தான். பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த அட்வொகேட்லாம் வாதாடுவாங்க. எப்படி வாதாடுவாங்க அப்படின்னா, எங்கேயாட்டும் ஒரு கேஸ் ஜெயிச்சிருக்கும், இதே மாதிரி நடந்த கேஸ் ஜெயிச்சிருக்கும். அப்போ அந்த கேஸ் ஜெயிச்சிருக்குது, இந்த மெத்தடில் அது கேஸ் ஜெயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்லையும் வாதாடுவாங்க. அது ஜெயிச்சிருந்துச்சுன்னா, அதே மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கும் அதே மாதிரி என்ன செய்யணும், ஆன்சர் கொடுக்கணும். இதுதான் கோர்ட்டினுடைய வழக்கம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் சொன்னபடியே செய்வேன். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? 1 பேதுரு 2:6 பின்பகுதி, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதை இல்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. அப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீங்கள் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதை இல்லை. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் விசுவாசிக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க,
என் கணவர் சவுதி அரேபியா சிறைச்சாலையில் இருக்கிறார் பிரதர். அவர் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் அவர் மேலே பொறாமை கொண்ட அந்த கம்பெனியுடைய மேனேஜர் இவர் மேலே தப்பான குற்றச்சாட்டை போட்டு ஜெயிலில் இருக்கிறாரு. 3 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. வேதனையோடு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. அந்த வார்த்தை வந்ததுக்கு பிறகு அவங்க சவுதி அரேபியாவுக்கு போனாங்க. அங்கே உள்ள எல்லா ஹையர் அஃபிஷியல் எல்லாரையும் பார்த்தாங்க, பேசினாங்க. என் கணவர் ஒரு குற்றமும் செய்யலைன்னு சொல்லி விசாரித்த போலீஸும் அதற்கு சாட்சி சொன்னாங்க. கடைசியில் அந்த கம்பெனியுடைய மேனேஜருக்கு தண்டனை கிடைத்தது. 3 வருஷம் அவர் உழைத்த அந்த 3 வருஷம் உழைக்காமல் இருந்ததுக்கு பணமும் கொடுத்தாங்க. அந்த கவர்மெண்ட் செய்த தப்பிற்கு இவருக்கு பணமும் கொடுத்தாங்க. அப்போது விசுவாசித்தா வெட்கப்பட்டு போவதை எல்லாம். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதை எல்லாம். சங்கீதம் 25:3 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தாவே, உமக்காக காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போன சரித்திரம் இல்லை. நீங்கள் மனுஷனுக்கு காத்திருந்தீங்கன்னா ஒருவேளை வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள். ஆனால் தேவனுக்கு நீங்கள் காத்திருப்பீங்கன்னா ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிற நீங்கள் மனுஷனுக்கு காத்திருந்தது போதும், உறவுகளுக்கு காத்திருந்தது போதும், இந்த உலகத்திற்கு காத்திருந்தது போதும், மற்ற நிறைய காரியத்திற்கு காத்திருக்கோம்ல. ஒருத்தங்க ஒரு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டா அந்த உதவி வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். தப்பு. ஏன்னா மனுஷனுக்காய் காத்திருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்க. ஆண்டவருக்காய் காத்திருந்து பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நம்ம நெடுங்காலமாய் காத்திருக்கிறது நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமா. நினைச்ச காரியம் வரும் பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எல்லாரும் விசுவாசிப்பீங்களா? எல்லாரும் ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்கள் நினச்ச காரியம் இந்த மாதத்தில், இந்த 7வது மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தீங்கள, பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல வாரங்கள், பல நாட்கள் நீங்கள் காத்திருந்தீங்கள. நீங்கள் காத்திருந்த காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. மனுஷனுக்கு காத்திருந்தா ஏமாந்து போயிடுவீங்க. ஒரு சகோதரர் சொன்னார், அங்கிள், நான் ஒரு சகோதரியை ரொம்ப நேசித்தேன், அவங்களுக்கு எனக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருக்குது, 3 வருஷம் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். நான் வெயிட் பண்ணேன், 3 வருஷம் வெயிட் பண்ணேன். ஆனால் 3 வருஷம் கழித்து அவங்க வரும் பொழுது இன்னொரு நபரை திருமணம் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். என் இருதயம் அப்படி சுக்கு நூறாய் உடைந்தது. அப்பொழுது தான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அப்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் வெட்கப்படுத்துவதை எல்லாம். இப்போ நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன். நான் முந்தி நேசித்த அந்த சகோதரியை காட்டிலும் அழகான, படித்த, ஞானமுள்ள ஒரு ஆசீர்வாதமான மகளை கர்த்தர் கொடுத்தா. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், கர்த்தனை வெட்கப்படுத்தலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்துவது இல்லை. ஆமென். விசுவாசித்தா நீ வெட்கப்படுவதில்லை, காத்திருந்தால் நீ வெட்கப்படுவதில்லை. கடைசியாக அவரை நோக்கி பார்த்தால்
நீ வெட்கப்படுவதே அல்ல. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த மாதம் முழுவதிலும் ஒரே ஒரு காரியம், பிரச்சனையை நோக்கி பார்க்காதீங்க, விட்டுருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயம் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் செழிக்க பண்ணுவா. ஆண்டவரை நோக்கி பாருங்க, நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. 2 நாளாகமும் 20:12 யோசபாத் என்கிற ராஜா இப்பாரா ஜெபிக்கிறான். எங்கள் தேவனே, எங்களுக்கு எதிராய் திரளாய் வந்திருக்கிற அந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, யோசபாத் தேவனை நோக்கி பார்த்தது நிமித்தமாக ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தா. யோசபாத் வெட்கப்பட்டு போகலை, மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகலை, மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகலை, மனிதர்களுக்கு முன்பாக யோசபாத் அவமானப்பட்டு போகலை. அந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசபாத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். காரணம் கர்த்தரை நோக்கி பார்த்ததினால். இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இந்த 3 காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவரே, விசுவாசிக்க நான் வெட்கப்படுவதே இல்லை, காத்திருக்கிற நான் வெட்கப்படுவதில்லை, நோக்கி பார்க்கிறேன்னா வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தருளும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, இந்த மாதம் ஒரு நன்மையின் மாதமாக இவர்களுக்கு அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி மேன்மைப்படுத்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமேன் ஆமேன்.